என்னன்னு தெரியலையே. டாக்டர், ராசாத்திக்கு இப்ப எப்படி இருக்கு? ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டாச்சா? ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு பலமான காயம் இல்ல, லேசான காயம்தான். சருதல ஓங்கி அடிச்சு ராசாத்தி மண்டே உடைப்பான்னு பார்த்தா லேசா உடைச்சிருக்கான். டாக்டர், நீங்க நல்லா செக் பண்ணீங்களா? ராசாத்திக்கு ஒன்னும் இல்லைல்ல? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், நான் கொடுக்கறேன். நீங்க நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதுவே எனக்கு போதும். நீங்க டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, பயப்படாதீங்க. ஏய் கண்மணி, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல? இத எல்லாத்தையும் ஆள வச்சு செஞ்சுட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி நடிக்கிறீங்களா? ஆத்தாள மகனும் இங்க பாருங்க, நீங்க எல்லாம் பொம்பளையாச்சன்னு பாக்குறேன். இல்லனா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இங்க நடக்கிற கதையே வேறையா இருக்கும். ஹே அழகு, யார பார்த்து நடிக்கிறேன்னு சொல்ற? எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா நாங்கெல்லாம் ஒரே குடும்பம். நீ உன் வேலைய பார்த்துட்டு போ. இங்க பாரு, இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல தலையிட உனக்கு எந்த உரிமையும் இல்ல. பா, நீ வாமா. நில்லுங்க, எங்க போறீங்க? டாக்டர் அக்காவை தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். ஓஹோ, இது உங்க குடும்ப பிரச்சனையா? இரு, உன் குடும்பத்தை ஆள வச்சே உனக்கு பாடம் புகட்டுறேன். என் மாப்பிள்ள வந்து உனக்கு லாடம் கட்டுவான், அப்ப தெரியும். அம்மா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுமா? சரிப்பா, பாத்து போயிட்டு வா. வராத. அழகுதுக்கு பண்றான். என்னடா மாப்பிள்ள, ராசாத்திக்கு தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் மாப்பிள்ள. என்னடா சொல்ற? ராசாத்திக்கு என்னாச்சு? ஏதாவது வாயை திறந்து சொல்றா. சரி, நீ பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கோ, நான் இப்ப உடனே வரேன். என்னாச்சு? யார் பேசுறாங்க? என்னாச்சு? அம்மா, அழகுதாம்மா பேசுனா. கண்மணி அண்ணி கட்சி விஷயமா ஏதோ போராட்டம் பண்ணிருக்காங்க, அதுவும் சேர்மன் ஆபீஸ் முன்னாடி. அதுல ஏதோ பிரச்சனையா? ராசாத்தி மேல யாரோ கல் எறிஞ்சிட்டாங்களா? ஐயோ, கல் எறிஞ்சிட்டாங்களா? இப்ப என் பொண்ணுக்கு. அத்தை, பயப்படாதீங்க, சின்னதா தான் அடிபட்டு இருக்கு. அங்க அழகு பக்கத்துல இருந்து பாத்துக்கிறான். இந்த கண்மணி போராட்டங்கிற பேர்ல வேணுனே ராசாத்தியோட ஆபீஸ்க்கு போய் ஆளை வச்சுதான் அவன் மண்டைய உடைச்சிருப்பா. இது முழுக்க முழுக்க அந்த கண்மணியோட வேலைதான். அவ வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா ஆளை வச்சு ராசாத்தி மேல கல்லறிய வச்சிருப்பா. அவளு அம்மா, நீங்க இதை விடுங்க, பெரிய பிரச்சனையாக்காதீங்க. நான் முதல்ல போய் ராசாத்தி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வரேன், அப்புறம் நம்ம பேசிக்கலாம். இல்ல இனியா, என் மனசு ஆறவே மாட்டேங்குது. அந்த கண்மணிய இழுத்து வச்சு 4 அறை விட்டாதான் என் மனசு சமாதானம் ஆகும். அம்மா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப அது முக்கியம் இல்ல, முதல்ல ராசாத்தி எப்படி இருக்காங்கிறது தான் முக்கியம். நீங்க இருங்க, நான் போய் ராசாத்தியை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். டேய் இருடா, நாங்களும் உன் கூட வரோம். ராசாத்திக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களால எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? இல்லம்மா. ஆமா, நாங்க எல்லாருமே உங்க கூட வரோம். இல்லக்கா, அது சரியா வராது. அது மட்டும் இல்ல, சின்ன காயமா தான் இருக்கும், நான் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல மாப்ள. இல்ல இனியா, நாங்களும் உன் கூட கிளம்பி வரோம். அதான் நான் சொல்றேன்ல, கொஞ்சம் கேளுங்களேன். அங்க அழகு கூட இருக்கா, நாங்க பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறோம். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன்க்கா. பாத்துக்கோ. அக்கா, அக்கா, நீங்க ஓகேவா? ராசாத்தி, அண்ணா, எப்படிமா இருக்கு உனக்கு இப்ப? பரவாயில்லண்ணா. அம்மா ராசாத்தி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டேன். அவன் இப்ப உடனே வந்துருவான். ஏன்னு நீங்க ஏன் அவர்கிட்ட சொன்னீங்க? பாவம், எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதற போறாரு. அம்மா, அதுக்காக உனக்கு ஒண்ணு நடந்தா அதை நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம இருக்க முடியுமாமா?
இங்க பாரு ராசாத்தி, அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத. டாக்டர் உன்னை கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நீ ரெஸ்ட் எடு, நாங்க வெளியில இருக்கோம். சரிண்ணா. வரேன்க்கா. சாரி ராசாத்தி, நான் சத்தியமா அற வழியில தான் போராடினேன். ஆனா என் வளர்ச்சியை பிடிக்காத எவனோ ஒரு கட்சிக்காரன் ஊர்ல என் பேரை கெடுக்கணும்னே இப்படி பண்ணிட்டான். துரோகி பையன். ஏன் ராசாத்தி சிரிக்கிற? இல்ல, உங்க பொண்ணோட நடிப்பு நாளுக்கு நாள் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, இதுக்கெல்லாம் ஒரு மன தைரியம் வேணும். என் கண்மணி அடிக்கிறதுக்கு ஆளையும் செட் பண்ணிட்டு அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வந்திருக்க பாரு. நீ ரொம்ப கிரேட் தான். ஐயோ ராசாத்தி, சத்தியமா நான் நடிக்கல, உண்மையதான் சொல்றேன். கண்மணி, உன் கேரக்டருக்கு இதெல்லாம் சரிப்பட்டே வராது. நீ என்னதான் நல்லவ விஷம் போட்டாலும் நீ கெட்டவங்கிறது உன் முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கு. அத உன்னால அழிக்கவே முடியாது. கல்லடி போட்டு என்ன திமிரா பேசுறா? ஏன் கண்மணி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது? இந்த போராட்ட டிராமாவே என் மண்டைய உடைக்க நீ போட்ட பிளான் தானே எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஷாக் ஆகாத. எல்லாத்தையும் பண்ணிட்டு எவனோ ஒருத்தன் பண்ணான்னு கதை விடுறியா? சூப்பர் கண்மணி, நேரம் பார்த்து கல்லெறிய சொல்லி நீ நினைச்ச மாதிரி என் மண்டைய உடைச்சிட்ட. இப்ப சந்தோஷம் தானே? இங்க பார் கண்மணி, நீ எத்தனை தடவை என்ன அழிக்க நினைச்சாலும் நான் திரும்ப திரும்ப முளைச்சு வந்துகிட்டே தான் இருப்பேன். ஆனா ஒண்ணு கண்மணி, அரசியலுக்கு தேவையான அத்தனை பொருத்தமும் உன்கிட்ட பக்காவா இருக்கு. ஆனா என்ன பண்றது, உன் பூச்சாண்டி வேலையெல்லாம் இந்த ராசாத்தி கிட்ட என்னைக்குமே செல்லுபடி ஆகாது. அத மறந்துடாத. நல்லா கேட்டுக்கோ கண்மணி, இப்போ நீ பண்ண காரியத்துக்கு நானும் பதிலடி கொடுத்தேன்னு வை, உன்னால ஜென்மத்துக்கும் எழுந்துக்க முடியாது. இனியும் இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாம ஓடிடு. ஜாக்கிரதை. என்ன ராசாத்தி, என் பொண்ண படார்னு இப்படி முட்டாள்னு சொல்லிட்ட? அவ உன்னை விட அதிகமா படிச்சவ. பாடத்தை மனப்பாடம் பண்ணி படிக்கிறது முக்கியம் இல்ல, மக்களை படிக்கணும். மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு. ஹே, அரசியலை பத்தி நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். என்னடி முறைக்கிற? நான் ஒன்னும் இப்போ தனி ஆள் இல்ல. இந்த கண்மணிக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்சியே நிக்குது. எனக்கு ஒண்ணுன்னா அங்கங்க பஸ் ஏறியும் அடிதடி நடக்கும். ஆமா, கண்மணினா சும்மாவா? என் பொண்ணுக்காக தொண்டர்கள் தீ குளிக்க கூட தயங்க மாட்டாங்க. பஸ் எரிச்சாலும் சரி, ஊரே கலவரமா மாறினாலும் சரி, இந்த ராசாத்தி என்னைக்குமே நேர்மையும் நியாயத்தையும் மட்டும்தான் பாப்பா. என்னோட நேர்மைக்கு உண்மைக்கு முன்னாடி எல்லாம் வெறும் தூசு. அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். பாக்கலாண்டி. பார்க்கலாம் பார்க்கலாம். ராசாத்தி, உனக்கு ஒண்ணும் இல்லையே? ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சின்ன காயம்தான். அதுக்குள்ள அண்ணா அவசரப்பட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. அம்மா, உனக்கு ஒண்ணுனா மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம எப்படிமா இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம உன் தலையில காயத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படியே பதறி போச்சுமா. அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் எங்க குடும்ப பிரச்சனையில நீ தலையிடாதான்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் மாப்பிள்ளைய வர சொன்னேன். இப்ப என் மாப்பிள்ளை கேட்பான், பதில் சொல்லுங்க.
ஆமா, ஒரே குடும்பம்னு சொல்றீங்களே, அந்த எண்ணம் கொஞ்சமாவது உங்க மனசுல இருந்தா இப்படி ஆள் செட் பண்ணி என் ராசாத்திய கல்லால் அடிக்க வச்சிருப்பீங்களா? உங்க நல்ல நேரம் நான் அங்க இல்லாம போயிட்டேன். நான் மட்டும் இருந்திருந்தேன், அண்ணின்னு கூட பார்த்திருக்க மாட்டேன். அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்திருப்பேன். மாமா விடுங்க. இல்ல ராசாத்தி, இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தா நம்மளை இழிச்ச வாயன்னு நினைச்சிருவாங்க. இங்க பாருங்க, இன்னொரு தடவை நீங்க ராசாத்தி கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இனியனை வேற மாதிரி பார்க்க வேண்டி வரும். என்ன மிரட்டுறியா? உன்னோட இந்த உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. அண்ணி, உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னால இருந்த இனியனை நல்லாவே பார்த்திருக்கீங்க. ஏதோ இப்ப அடக்க ஒடுக்கமா இருக்கானே அப்படின்னு நீங்க சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. மறுபடியும் இந்த இனியனை பழைய மாதிரி பாத்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க. என் மாப்பிளைய பத்தி தான் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும்ல. அடிக்கு அடி உதைக்கு உதைன்னு ரணகளமா இருந்தவன். இங்க பாருங்க, மறுபடியும் அவனை பழைய மாதிரி ஆக்கிராதீங்க. ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. என்ன அழகு, எல்லாருமா சேர்ந்து பயமுறுத்த பாக்குறீங்களா? நானும் ரொம்ப மோசமானவ தான். எனக்குள்ளயும் வேற ஒரு முகம் இருக்கு. ஓ, ஆத்தாடி, இந்த ஒரு முகத்திலேயே இவ்வளவு அக்கிரமமும் அநியாயமும், இதுல இன்னொரு முகம் வேறயா? ஏமா, எங்கனால தாங்க முடியாதுமா. இங்க பாருங்க, உங்களுக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். நீங்க என்ன பிரச்சனை கொடுத்தாலும் நாங்க சந்திக்க தயார். ஆனா இன்னொரு வாட்டி என் ராசாத்தி மேல ஒரு சின்ன கீறல் விழுந்துச்சு, பண்ணின்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. என்ன பண்ணுவ? அது வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? இங்க பாரு நியா, எனக்கு ஒண்ணு வேணும்னா அதை அடையறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன். உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தை ஒழிச்சாதான் நான் நல்லா இருக்க முடியும்னா அத கூட நான் பண்ண தயங்க மாட்டேன். மாமா, இவெல்லாம் ஒரு மனுஷனு இவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. நமக்கு ஈக்குவலா பேசுறதுக்கு இவெல்லாம் பெரிய ஆளா? விடுங்க மாமா. பாக்கலாண்டி, நீ பெரிய ஆளா இல்ல நான் பெரிய ஆளான்னு. கூடிய சீக்கிரமே இந்த கண்மணி தான் ஊருக்குள்ளேயே பெரிய தலைவிங்கிற பேரு வாங்கல, நான் பெரிய வீட்டு மருமகளே இல்லடி. கண்மணி, என்னடி வாசலே பாத்துட்டு இருக்க? என்ன விஷயம்? மா, அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் தான் ஹாஸ்பிட்டல்லயே வச்சு சொன்னேன்ல. ஓ, அந்த விஷயமா? மங்க ஏன் இன்னும் வரல? என் கணக்கு என்னைக்குமே மிஸ் ஆகாது. வந்தா சட்டு புட்டுன்னு சண்டைய பெருசாக்கி என் அடுத்த பிளான முடிச்சிடலான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணுமே. மா, வந்துட்டா. வா வா வா. வா வா வா. மா, கவனமா கேட்டுக்கோ. அந்த மங்க என்ன அடிச்சா கூட நீ சண்டைய கலைச்சு விட்டுறாத. கத்தி கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணு, சரியா? சரி சரி சரி. கண்மணி, உனக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீ சொன்னதை செய். சரி சரி. ஏ கண்மணி, எங்கடி இருக்க? ஒண்ணு
போடிங்க. என்னத்த? ஓ, என்ன அதான் சொத்த நிக்குது. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஐயோ என் பொண்ணை காப்பாத்துங்க. உனக்கு என் பொண்ணை எவ்வளவு திமிரு. காப்பாத்துங்க. எப்ப பார்த்தாலும் என் மருமக கிட்ட வம்பிழுக்கிறத வேலையா போச்சா? எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா என் மருமக மேல கூட்டத்தை கூட்டி கல் எடுத்து எறிஞ்சிருப்ப. எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஐயோ, ஐயோ, யாராவது நான் என் பொண்ணை காப்பாத்துங்க. ஐயோ, என் பொண்ணை காப்பாத்துங்க. அவ ஆபீஸ்ல உனக்கு என்னடி வேலை? என்ன வேலைன்னு கேக்குறேன். உன் கட்சி பவுச காட்ட உனக்கு வேற இடமே இல்லையா? வேணும் தானே இதெல்லாம் பண்ண? சொல்லுடி. ஐயோ, சமந்தி, 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 காப்பாத்துங்க, சமந்தி. ஐயோ, உன்னை அடிக்காதீங்க. என்னாச்சு சித்தி? உனக்கு என்னாச்சு? ஏன் கண்மணி அடிக்கிற? ஒண்ணு அடிங்க, நல்லா அடிங்க. இத தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஏன் மங்க இப்படி பைத்திய மாதிரி வீடு புகுந்து ரவுடித்தனம் பண்ற? நீ ஒரு பொம்பளை மாதிரியே நடந்துக்கிற. மங்க, நீ எப்ப வந்த? நல்லா இருக்கியா? அவளுக்கு என்ன, நல்லாதான் இருக்கா. அதான் வீடு புகுந்து கண்மணி அடிச்சு அராஜகம் பண்றாளே, அவளுக்கு என்ன? மங்கை எந்த தப்பும் பண்ணல நீ. அவளை நீங்க குத்தம் சொல்றதை விட்டுட்டு கண்மணியை விசாரிங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான். என்னது கண்மணியா? என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா அண்ணி, புதுசா கட்சி ஒண்ணுல சேர்ந்திருக்கால, அந்த ஆளுங்களை வச்சு ராசாத்தி மேல கல் எறிஞ்சிருக்கா. நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல ராசாத்திக்கு சின்ன காயம்தான். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அவ உயிருக்கே ஆபத்தா இருக்கும். கல்ல விட்டு ராசாத்தி அடிச்சாலா? ஏ கண்மணி, தம்பி சொல்றதெல்லாம் நிஜமா? ஐயோ அத்தை, அத நான் பண்ணல அத்தை. எங்க கட்சியோட மீட்டிங்காக சமுதாய கூடத்தை வாடகைக்கு கேட்டேன். ராசாத்தி என் மேல உள்ள பகையினால தர முடியாதுன்னுட்டா. அதான் அவ ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ண. அதுவும் வன்முறையாலாம் இல்ல அத்தை, அது வெறும் அரை போராட்டம் தான். ஏய், சும்மா நடிக்காத. என்ன போராட்டம் நடத்தினது ராசாத்தி மேல கல் எடுத்து எறியதானே? ஐயோ அத்தை, இல்லவே இல்ல அத்தை. அதான் சொன்னேனே, நாங்க நடத்தின போராட்டம் காந்தி மாதிரி ஒரு அறவழி போராட்டம். உன் வாயால அவரோட பேரெல்லாம் சொல்லாத. என்ன மங்கத்த, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இத பண்ணல. கூட்டத்துல எவனோ எதையோ பண்ணதுக்கு என்ன ஏன் குத்தம் சொல்றீங்க? பாத்தீங்களா அத்தை, மங்க அத்தை எவனோ எதிர்கட்சிக்காரன் பண்ண சதிய நான் தான் பண்ணேன்னு எல்லாரும் முன்னாடி என்ன போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு நடந்த கொடுமையை கேட்க ஆளே இல்லையா? சமந்தி, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. சரி தம்பி, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? கலவரத்துல ஏதோ எதிர்கட்சி ஆளுங்க பண்ணதுக்கெல்லாம் கண்மணியை குத்தம் சொன்னா எப்படி? உங்க பொண்டாட்டியும் மருமகளும் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவீங்களா? நியாயம் என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? அண்ணி, அத நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுதான் வேடிக்கையா இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க உங்க அண்ணியோட லட்சணத்தை. அவங்க எப்பவுமே நியாயத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சொல்ற ஆளு யாருன்னா பாப்பாங்க. அவங்க பிடிச்சவங்க கொலையே பண்ணிருந்தா கூட தப்பே பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சப்ப கட்டு கட்டுவாங்க. இனிமே இந்த இடத்துல நியாயம் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு எனக்கு தோணவும் இல்ல. இதெல்லாம் சரியா வராதுங்க. நம்ம சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு வாங்க, நம்ம பிள்ளையோட போய் சந்தோஷமா இருக்கலாம். அதான பார்த்தேன், வாயவே திறக்க மாட்டீங்கல்ல. நான் இப்படி பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா? ஆனா நீங்க உங்க அண்ணி எதிர்த்து நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க, அப்படிதானே?
இப்ப நான் முடிவா சொல்ற கேட்டுக்கோங்க. இப்படியே போச்சுன்னா அப்புறம் நான் என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது.